அன்பான நண்பர்களே, விசுவாசத்தை குறித்து வேதத்திலிருந்து ஒரு சில சத்தியங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று நான் தீர்மானித்தேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வசனத்தை அடிக்கடி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். உதாரணமாக ஒரு பகுதியை காண்பிக்கிறேன். ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 1:17. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நாம் எல்லோரும் நீதிமான்கள். உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நீதிமான்கள் என்று வேதத்தில் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள், பரலோக பிரயாணத்தை தொடுத்திருக்கிறவர்கள். இயேசு அவர்களுக்கு முன்னாலே போகிறார். இதற்கு நீதிமான்களுடைய கூட்டம்னு பேர். அதுதான் சபை. அருமையானவர்களே, மற்றபடி பேர் கிறிஸ்தவன நான் ஒரு நல்ல பேர் வச்சிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், எது வேணாலும் செய்திருக்கலாம். மற்றபடி இந்த கூட்டத்துக்கு அவர்கள் வெளியே நிற்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலம் வித்தியாசம் என்பதை நம் வேதத்திலிருந்து பார்க்கிறோம். ஆகவே இந்த பொதுவாக இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது வியாதிகளும் பலவீனங்களும் பல்வேறு தடைகளும் வாழ்க்கையிலே மனிதனுக்கு வருகிறது என்பது நமக்கு விளங்குகிறது. பொதுவாக இந்த விதமாக கஷ்டப்படுவதற்கு காரணம், பிசாசு முழு மனு குலத்தின் எதிரி. அவன் உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான் என்று சத்திய வேதம் சொல்கிறது. அவன் மனுக்குலத்துக்கு எதிரியாக இருக்கிறபடினாலே நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் நீதிமான்களுக்கும் அநீதிமான்களுக்கும் கூடிய மட்டும் தீமை செய்துவிட்டு அவனுடைய முடிவுக்கு போகலாம் என்கிற முடிவிலே அவன் இருக்கிறான். அவனுடைய முடிவு அழிவில்லாத நரகம். அதாவது தொடர்ந்து தீ எரிந்து கொண்டிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அழிக்கப்படாத அக்கனி உள்ள ஒரு இடத்திற்கு அவன் போகிறான். ஆகவே போவதற்கு முன்பாக அவனால் முடிந்த தீமையை அவன் எல்லாருக்கும் அவன் செய்கிறதை பார்க்கிறோம். இதிலே நீதிமான்கள் ஜெயிக்கலாம். காரணம், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவிசுவாசிக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. காரணம், பிசாசு அவனை காட்டும் பெரியவன். ஆகவே பிசாசின் சக்தி அவனை மேற்கொள்கிறது. அவனுக்கு நம்பிக்கை இல்லை, எதிர்காலம் இல்லை. ஆகவே பிரச்சனை என்று வரும்பொழுது, இயேசு இல்லாத ஒரு மனிதனுடைய நிலைமை பரிதாபம். வெளியே சிரிக்கலாம், ஆனால் உள்ளே வெறுமை. இன்று நாசிலே ஓடுகிற இந்த சுவாசம், சுகேன்னு கிரேக்க பதத்தில் சொல்கிறாங்க, அது நின்று போகுமானால் அவனுடைய முடிவு பரிதாபம். அடுத்த நிமிடத்திலிருந்து அக்கனிக்கடல் தான் அவனுடைய நித்திய 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 எதிர்காலம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் நோய்களையும் எல்லா பலவீனங்களையும் எல்லா அக்கனிகளையும் சோதனைகளையும் போராட்டங்களையும் கல்வார் சிலுவிலே தனியனாக
மனுக்குலத்தினுடைய சார்பாக சிலுவையிலே அவர் இந்த பாடுகள் எல்லாவற்றையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றுக்காகவும் தண்டிக்கப்பட்டு முடிந்தது என்ற ஒரு கணக்கை அங்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தீட்டி இருக்கிறார். இது நற்செய்தி, எல்லோருக்கும் இலவசமான ஒரு செய்தி. விசுவாசிக்கிறவர்கள் இந்த அடைக்கலத்துக்குள்ளே வருவார்கள். விசுவாசிக்காதவர்களுடைய நிலை பரிதாபம். ஆகவே இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவே என்று உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று ஒரு அழைப்பு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே விசுவாசம் என்பது மிக மிக முக்கியம். வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 17வது வசனத்திலே, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனாலே வரும். ஆங்கிலத்திலே ஒரு மொழிபெயர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வசனத்தை திரும்ப 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 கேட்கிறதுனாலே வரும். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை திரும்ப திரும்ப கேட்கிறதுனாலே வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக தேவனுடைய மக்களுக்கு இன்றைக்கு விசுவாசத்தின் மேலே ஒரு மரியாதையும் மதிப்பும் ஆசையும் இருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, விசுவாசம் அவர்களுக்கு கிட்டவில்லை. காரணம், திரும்ப திரும்ப வேத வசனத்தில் தியானமாய் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், வாழ்க்கை முறை அவருடைய வாழ்க்கையாக இல்லை என்பது தெளிவு. பாருங்கள், மக்கள் சுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு அல்லது நாளைக்கு வேற போக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ரீதியிலே பொறாமையின் கண்கள் விசுவாச மக்கள் மேலே விழுவது இயற்கை. ஆகவே மக்களுக்கு பொறாமைப்படுகிறார்கள். எப்படியாவது அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் கிட்டவில்லை. காரணம், விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் முடிவு அருமையானவர்களே அது தோல்விதான். திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று தேவன் சொல்லியிருப்பார். ஆனால் வேறு மார்க்கம் இல்லை என்று நமக்கு விளங்குகிறது. ஆகவே பொறாமைப்படுகிற பிரயோஜனம் இல்லை. ஏதோ ஆசைப்பட்டு சோர்ந்து போகிறதுனால பிரயோஜனம் இல்லை. விசுவாசத்தை தொடர வேண்டும். விசுவாசத்தை சம்பாதிக்க முயற்சி பண்ண வேண்டும். விசுவாசத்தை சுதந்திரிக்க நேரத்தை செலவழிக்க வேண்டும். நம்முடைய நேரமும் காலமும் சத்திய வேதத்திலே செலவழிக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நிபந்தனை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிபந்தனை தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அருமையானவர்களே, விசுவாசத்தை பெற விரும்புகிறவர்கள் அவர்கள் நேரத்தை அருமையானவர்களே சத்திய வேதத்தில் செலவழிக்க வேண்டும். பின்னாலே அதனுடைய பலனை அவர்கள் காண்பார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் சத்திய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் செய்தது எல்லாமே வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த ஜாதி மதம், எந்த குலத்தை சேர்ந்தவனோ,
யாரோ எவனோ, படித்தவனோ படிக்காதவனோ, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன், பிதாவாயி தேவன் விசுவாசிக்கிறவன், அவனுடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலம் என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்கிறது. அது அனுபவத்திலே நாங்கள் கொஞ்சம் ருசித்து பார்த்துருக்குறோம். நீதிமானுடைய பாதை நடுப்போல் வரைக்கும் அதிகமாய் பிரவாசிக்கிற சூரிய பிரகாசம் பாருங்க. நடுப்பகலுக்கு அப்புறம் சூரியன் கீழே இறங்க ஆரம்பிக்கிறான். சாலமோன் அதை சொல்லவில்லை. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் போக 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 5 மணிக்கு ஒரு பிரகாசம், 7 மணிக்கு ஒரு பிரகாசம், 11 மணிக்கு ஒரு பிரகாசம், 12 மணிக்கு மேக்சிமம். பாருங்கள், ஒரு நீதிமான் கண்ணை மூடுகிற நாள் தான் அது வெளியேறப்பெற்ற நாள். காரணம், உச்சக்கட்ட வரைக்கும் இது நம்மை நடத்தி கொண்டு போகிற ஒரு ஏணி என்பதை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். விசுவாசம்னா ஏதோ மர்மமான பொருள் என்று அநேகர் கருதி சோர்ந்து போயிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் விசுவாசம் கிடைக்காது. தேவன் மனிதத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்கிறார். தேவன் நம்மை பார்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய நேரம் எவ்விதமாய் செலவழிக்கப்படுகிறது, கவனமும் ஆசையும் நாட்டமும் தேட்டமும் எதிலே இருக்கிறது என்பது தேவனுடைய கண்களுக்கு அருமையானே துல்லியமாய் தெரிகிறது. ஆகவே ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறவர்கள் விசுவாசத்தை சம்பாதிக்க வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் உள்ளே இருக்கும் பொழுதுதான் வெளியே வாழ்க்கையிலே சுபிட்சமும் வளமையும் செழுமையும் பிழைப்பும் உண்டாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பிழைப்பானுக்கு ஆப்போசிட் என்ன உங்களுக்கு தெரியும் பாருங்க. சாவான்னு அர்த்தம். செத்துப்புவான்னு சொன்னால் நின்னிடத்துலேருந்து விழுந்து அப்படி செத்துருவான்னு அர்த்தம் கிடையாது. பணத்தில் சாவு, பசுத்தத்தில் சாவு, சுகத்திலே சாவு, எதிர்காலத்தை குறித்த நிச்சயத்திலே சாவு. இப்படி வாழ்க்கை அருமையான தோற்று போகிறது, வறண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் அருமையானே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விசுவாசத்தின் மேலே மரியாதை அவர்களுக்கு இருக்கிறது. விசுவாசம் மேலே மரியாதை இருந்தால் போதாது, விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. உள்ளே இருக்க வேண்டுமானால் வெளியே சத்திய வேதம் அருமையானே அதற்கு ஆதாரமாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் புஷ்டியான சாப்பாடு சாப்பிடுகிறோம். சாப்பிட்டு ஒன்றும் சாப்பிடாம ஆரோக்கியமாக போய் பைர்பான் மாதிரி இருக்கணும்னு யோசித்தா நடக்காத ஒரு விஷயம். அதுபோல விசுவாசத்தை தேவன் அவருடைய வார்த்தைக்குள்ளே பொதிந்து அனுப்பியிருக்கிறார். விசுவாசம் வேணும்னு சொன்னால் பரலோகத்துக்கு ஏறி போக வேண்டிய அவசியம் இல்லை. 14 நாள் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசத்தை அருமையானவர்களே தேவன் நம்முடைய மடியிலே கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தில் அடங்கிய வசனங்களை அருமையானவர்களே வாசிக்கணும், எழுதி வைக்கணும், கோர்வையாக திருப்பி திருப்பி வாயினால் சொல்லணும். இவைகள் ஒரு விசுவாச மனிதனுடைய அழகு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே விசுவாசத்தை கேட்கும் பொழுது காது வழியாக சத்தம், தேவன் ஒரு ப்ராசஸை வைத்திருக்கிறார். காது வழியாக அந்த விசுவாச சத்தம் உள்ளே இருதயத்துக்குள்ளே போய் அங்கே விசுவாசம் ஜெனரேட் ஆகிறது என்பதை சத்திய வேதத்திலிருந்து நான் கண்டுகொண்டேன். ஆகவே விசுவாசத்தை விரும்புகிறவர்கள், விசுவாசத்தை சேமித்து வைக்க விரும்புகிறவர்கள் சத்திய வசனத்திலே தியானமாய் இருக்க வேண்டும், அந்த சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற இந்த நிபந்தனையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, விசுவாசம் எப்படி அருமையான அன்றாட வாழ்க்கையிலே அது பிரயோஜனப்படுகிறது என்பதை சத்திய வேதத்திலிருந்து
நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. காரணம், உலகத்தின் அதிபதியாகி பிசாசானவன் எல்லாவற்றையும் ஒரிஜினேட் பண்ணுகிறான், பின்னால் இந்த ஆர்கனைஸ் பண்ணுகிறான். மக்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டும் என்பதே அவனுடைய லட்சியமாயிருக்கிறது. திருடவும் அழுக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கும் வரான். நானோ திருடன் அல்ல, அழிக்கிறவன் அல்ல, கொல்லுகிறவன் அல்ல. நானோ மனிதருக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். ஜீவன் என்பது அங்கே விசுவாசத்தையும் சேர்த்து தான் குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எங்கே சேமிக்கப்படுகிறது? உள்ளே மறுபடியும் பிறந்த ஆவியிலே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த ஆவியிலே சேமித்து வைக்கப்படுகிறது. தேவனுக்கு ஒரு ஸ்டோர் ஹவுஸ் இருக்கிறது, ஒரு ட்ரெஷரி இருக்குது, அருமையான ஒரு பேங்க் இருக்குது. அது நம்முடைய இருதயம் என்று சத்திய வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆகவே தான் நீதிமொழியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் நீ இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். மறுபடியும் வாசிக்கிறேன். எல்லா காவலோடும் நீ இருதயத்தை காத்துக்கொள், மறுபடியும் பிறந்த ஆவியே காத்துக்கொள், அந்த உள்ளான மனுஷனை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இன்னொரு வசனம் வாசகம் காமிக்கிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மத்தேயு 12:35. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல வேலை எடுத்து காட்டுகிறான். மறுபடியும் சொல்றேன், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல வேலை எடுத்து காட்டுகிறான். அருமையானவர்களே, எப்படி கணக்கு இருக்குதோ, விஞ்ஞானம் இருக்கிறதோ, அதுபோல வேதத்திலே சில விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறைகளை கவனித்தால் எல்லாருக்கும் அருமையானவர்களே சரியான ரிசல்ட் வரும் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் சிலருக்கு சிலதையும் சிலரை சில விதமாக நடத்துறதும், ஏன்னா அப்போ தான் இவன் தாழ்மையாக இருப்பான்னு சொல்லி கடவுள் ஒரு வழியை உங்களுக்காக வைக்கலை. நீங்கள் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. நம்ம எல்லோரும் தேவனுடைய பார்வையில் சமம். எல்லோரையும் ஒரே விதமாக பார்க்கிறார், எல்லோரையும் ஒரே விதமாக நேசிக்கிறார், எல்லோருக்கும் ஒரே விதமான ஒரே ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே முன்னேற வேண்டும் என்றால் அது முழுவதும் கடவுளுடைய ஒரு பங்கு கிடையாது, மனுஷனுடைய பங்கு அதில் இருக்கிறது. கவனித்து முன்னேற விரும்புகிறவர்கள் கோயிலுக்கு அவர்களுக்கு நோக்கம் விசுவாச விதிகளை கற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில செயல்படுத்தி அவ்விதமாய் அது நம்மை தூக்குகிறதை 4 மனிதர் கண்டு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை முறைக்காகத்தான் கோயிலுக்கு வாரோம். ஆகவே கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது முடிவு பாருங்க, ஆன்சர் கரெக்டாக வரும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே உள்ளே முதல்ல விசுவாசத்தை சேர்த்து வைக்க வேண்டும். சேர்த்து வைத்த விசுவாசத்தை ரெண்டாவது அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு எதிராக உபயோகிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, சுருக்கமாக சொல்லிவிட்டேன். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னமோ ஏதோ பரலோகத்துக்கு போகிறோம், அது ரெண்டாவது. முதலாவது பூலோகத்தில் எப்படி வாழுகிறோம் என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி.
இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற இந்த விசுவாசத்தை பிசாசனுடைய எல்லா முயற்சிகளுக்கும், அவனுடைய எல்லா போராட்டங்களுக்கும், அவன் கொண்டு வருகிற எல்லா தடைகள், வேதனைகள், இவளுக்கு விரோதமாக உபயோகிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் பெரியது. இயேசு பிசாசை காட்டிலும் பெரியவர். ஆகவே நமக்குள்ளே இருக்கிற இந்த விசுவாசத்தை அவிழ்த்து விடுவதன் மூலமாக பிசாசனுடைய எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளலாம். அநேக மக்களுடைய வாஞ்சி ஆசை என்னன்னா, பிரச்சனையே வராமல் இருந்துச்சுன்னா ஜோராக இருக்கும். ஆமாம், ஜோராக இருக்கும். ஆனால் வருதுன்னு போட்டிருக்குது, கண்டிப்பாக வருது. பிரச்சனை வருகிறது என்று வேதம் திட்டமாக சொல்லுறது. சிலருக்கு பிரச்சனை போராட்டம் சொன்னாலே பயம். கவனம். வாழ்க்கையிலே அருமையானுடைய முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் பயத்தை கால் கீழே தூக்கி மிதித்து விட்டு அருமையான வேதத்தை கரத்தில் எடுத்து விசுவாசத்தை உள்ளே சேமிப்பதற்கு என்ன வழி என்பதை தேட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. காரணம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன். அப்படி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் யோசித்தேன். இது சும்மா தற்செயலா அப்படியே கடவுள் ஆசீர்வாதத்தை தங்க தட்டில் வச்சு அப்படியே தலையில் உண்டு வச்சு அமுக்கிறது இல்லை. அருமையான தீர்மானங்கள், அதனாலே வருகிற எதிர்ப்புகள், அந்த எதிர்ப்புகளெல்லாம் ஒன்று ஒன்றா விழுந்து எந்திரிச்சு ஜெயித்து வாழ்க்கையிலே பழகி ஒரு விசுவாச மனிதனாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நமக்கெல்லாம் பேர் விசுவாசி, நமக்கு பேர் விசுவாசி. விசுவாசிக்காத விசுவாசியை எங்கே பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளையில இந்த விதியிலே கவனிக்கவில்லை என்றால் விசுவாசம் நம்மிடத்திலே குறைவுபடுகிறது. அது நிமித்தமாக வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் குறைவுபடுகிறது என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். அருமையானவர்களே, கவனிங்க. ஆகவே நாம் விசுவாசத்தை உள்ளே சேர்த்துட்டோம். சிலருக்கு நிறையா விசுவாசம் இருக்குது. சிலர் சொல்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு பூசணிக்காய் மாதிரி விசுவாசம் இருக்குது, எனக்கு எலுமிச்சம்பழம் மாதிரி கூட விசுவாசம் இல்லையா, ஜெபம் பண்ணுங்கய்யான்னு சொன்னார். இது ஜெபம்ன்றதுனால ஆகுறது இல்லை, ஷார்ட்கட் கிடையாது. வாங்க, நாங்களும் ஒரு 3 நாள் உபவாசம் இருந்தபடி அப்படி ஜெபிச்சு ஆண்டவருடைய கையை அசைச்சிடலான்னு. அதெல்லாம் அசைக்க முடியாது, அதெல்லாம் பொய் எல்லாம். அருமையானவர்களே, பாருங்கள், ஒரு பழமொழி இருக்கிறது, நோ கிரவுண்ட் வித் நோ கிராஸ். சிலுவையே வேண்டாம், பிரச்சனையே எனக்கு வேண்டாம், ஆனால் வெறும் தலையில் கிரீடம் மாத்திரம் வேணும்னு யோசிக்கிறவர்களுக்கு அது ஒரு பொய்யான ஒரு கனவு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முன்னேறுகிறவர்கள் வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அருமையானவர்களே, அதை நான் சந்திக்க போகிறேன். காரணம், நான் ஒரே ஒரு பிறப்பு, ஒரே ஒரு வாழ்க்கை பூமியிலே. அதில் ஜெயிக்க வேண்டும் அல்லது தோற்க வேண்டும். நான் ஜெயிக்கிறவனாயிருக்க தீர்மானித்தேன். நீங்கள் என்ன தீர்மானித்திருக்கிறீர்கள்? நீங்கள் என்ன தீர்மானித்திருக்கிறீர்கள்? வாழ்க்கையிலே உங்களுடைய தீர்மானத்தை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் அல்லது வாழ்வு வல்லமை இருக்கிறது என்பதை வேதம் திட்டமாய் போதிக்கிறது. மனிதனும் தேவனும் சேர்ந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை அருமையான இந்த பூலகத்திலே வாழ்ந்து முடித்து அதற்கப்புறம் அழிவில்லாத பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருக்கிறார். மாறாது. என்னால் மாற்ற முடியாது, உங்களால் மாற்ற முடியாது. இது மாறாத பிரமாணம். ஆகவே பூலோக வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள்
உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உலகம் என்றால் பிசாசு. அருமையான பொல்லாதவன், திருடன். இயேசுநாதரே சொல்லியிருக்காரு, அவன் பொய்க்கு பிதான்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, திருடன், கொலைகாரன் என்றெல்லாம் இயேசு வர்ணித்திருக்கிறார். அவ்வளவு பொல்லாதவன். இந்த உலகத்திற்கு எல்லா பொல்லாத காரியங்களுக்கும் அவன்தான் ஆணிவேர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஒரு போராட்டம் நமக்கு இருக்கிறது. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. உங்களுடைய எதிரி உங்கள்கிட்ட விளையாடுறதுக்கு வரல, அதுமாதிரி உங்களை கொல்றதுக்காக வந்திருக்கான். ஆகவே அவனை அழிக்க வேண்டும். எதன் மூலமாக அழிக்க முடியும்? உங்கள் மாம்ச பலத்தில் அழிக்க முடியாது, விசுவாசத்தினால் அழிக்க முடியும். அந்த விசுவாசத்தை சேர்ப்பதற்கு வழி என்ன? சேமிப்பதற்கு வழி என்ன? செலவழிப்பதற்கு வழி என்ன என்று அருமையாக நீங்கள் ஆர்வமாய் தேடுவீர்களானால் தேவனுடைய கண்கள் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு வேடனுடைய கண்கள் அடிபட்ட ஒரு குருவியின் மேலே எப்படி பதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவனுடைய கண்கள் உங்கள் மேலே பதிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் நாளாமத்திலே திட்டமாக சொல்கிறது. ஆகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பார்த்து நான் பொறாமல் போடுறதில்ல, ஒரு அர்த்தம் கிடையாது. இன்னும் நான் செய்ய வேண்டியது நிறையா இருக்குது, இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்கிறது. கவனிங்கள், இப்போ உள்ள விசுவாசம் சேமித்து விட்டீர்கள். இந்த விசுவாசத்தை கொண்டு பிசாசனுடைய எல்லா பிரச்சனைகளையும் முறியடிக்க வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி இரண்டாவது வருகிறது. பாருங்க, உள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை நாம் வாயினாலே அருமையானவர்களே அவிழ்த்து விடலாம் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. இந்த வாய் உன்னதமான நோக்கங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் வாயினாலே பரலோகத்துக்கு போயிடலாம், வாயினால நரகத்துக்கு போயிடலாம் திட்டமாய் வேதம் சொல்லுகிறது. இந்த நரகத்துக்கு போகிறவர்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னா வாய் தான் பாருங்க. வாய் முதலாவது இயேசுவை உள்ளே ஏற்றுக்கொள்ளவில்லை. அது முதல் தப்பு வாயில தான் வருது. உள்ளத்துக்குள்ளே விசுவாசம் வரவில்லை, வாழ்க்கையிலே வெற்றி இல்லை. கவனிங்கள், இது வந்து தொட்டு இருக்கிறது. ஆகவே உள்ளே விசுவாசத்தை சேர்த்து வைத்து விட்டீர்கள், அதற்காக பிரயாசப்பட்டீர்கள், அது நல்லது. ஆனால் உள்ளே இருக்கிற விசுவாசத்தை அருமையானவர்களே வெளியே கட்டவிழ்த்து விட வேண்டும். பிசாசனுடைய எல்லா தந்திரங்களுக்கும் விரோதமாய் கட்டவிழ்த்து விட வேண்டும். அதற்கு ஒரு வாய்க்காலாக இருப்பது உங்களுடைய வாய். இப்போ வாய் ஒன்றும் பேசலை, வாழ்க்கையில் தோல்விதான். வாய் ஜெயத்தை பேசுகிறது, உங்களுக்கு ஜெயந்தான். அது யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. எந்த விசுவாசியும், எந்த போதகனும், எந்த பிசாசும் இந்த உயர்வை தடுத்து நிறுத்த முடியாது. இது ஆவி உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே ஆவி உலகத்திலே வெற்றி பெற விரும்புகிறவர்கள் இந்த பூமி உலகத்திலேயும் அவர்களுக்கு வெற்றி இலவசமாய் கொடுக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வேதம் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு புஸ்தகம். கிறிஸ்தவ ஜீவியம் அது நம்முடைய வாழ்க்கையோடு ஒட்டி இருக்கிற ஒன்று. கிறிஸ்தவ ஜீவியத்திலே வெற்றி பெறும் பொழுது வாழ்க்கையிலும் நம்ம வெற்றி பெறுகிறோம் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இயேசுநாதருக்கு 3 சோதனை வந்தது, உங்களுக்கு தெரியும். பிசாசு சரியான திருடன்,
பாருங்க, அவர் 40 நாள் உபவாசம் இருக்க வரைக்கும் அவர்கிட்ட வரல. 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சதுக்கு அப்புறம் உடனே வந்துட்டான். பாருங்க, வந்து பேசுகிறான். ஆகவே எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு சோதனையில் வரலாம் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். 2வது, சோதனை நான் முறியடிப்பேன் என்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வர வேண்டும். அங்கிட்டு ஒரு காது இங்கிட்டு ஒரு காது ஒருபோதும் உங்கள் வெற்றியை தராது. நிரந்தரமான வெற்றி நிரந்தரமான விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்கள், இயேசுநாள் உட்கார்ந்து அழலை, அவர் அங்கலாய்க்கல, அவர் போராடலை, கண் விழிக்கிறேன்னு சொல்லலை, கூட ஜெபம் பண்றதுக்கு சீஜர்களை அழைக்கவில்லை. தனியனாக தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். உன் விசுவாசத்தினாலே நீதிமான் நீ பிழைப்பாய். உன் விசுவாசத்தினாலே நீதிமான் நீ பிழைப்பாய், வாழ்வாய், செழிப்பாய், கொழிப்பாய். ஆகவே கர்த்தர் யாரையும் தடல. அவன் சொல்றான், அந்த கல் எக்கச்சக்கமா இருக்குது, எல்லாத்தையும் அப்பா அம்மா மாற்றிடலாம். அப்படி அப்பா அம்மா மாற்றி சாப்பிட்டுருவோம், ரொம்ப பசியாக இருக்குன்னு இவன் சொல்கிறான், இந்த முட்டாள். அவர் சொல்லலை எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி, இந்த முட்டாள் சொல்கிறான் மூக்க ரொம்ப பசிக்குது, இந்த மலை பூராவும் எல்லாத்தையும் ரொட்டியாக மாற்றிடலாம். அவர் சொன்னார், என்னால் முடியும்டா, ஆனால் உன் வார்த்தையை கேட்டு ரொட்டி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எதனால ஜெயித்தார் பாருங்க? விசுவாசத்தினால் ஜெயித்தார். விசுவாசமும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்று. விசுவாசம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே பொதியப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் விசுவாசத்தினாலே அவனை ஜெயிக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். அதோடு அவன் விட்டுட்டு போகல. அருமையால் சொன்னான், அந்த உயர அந்த கோபுரத்தில் இருந்து ஏறி கீழே குதியும், தேவதூதர் தான் தாங்குவாங்க, உமக்கு ஒன்றாகாது. ஏன்னா ஏந்தும்படி தேவதூதர் கட்டளையிட்டு இருக்கிறார். இப்போ தான் உபவாசம் முடிச்சிருக்கிறாரு. நீர் ஒரு பெரிய பிரசங்கியார் என்பதை இந்த தேசம் பூராவுக்கும் பிரகடனம் பண்ண வேண்டும் என்று அவன் சொன்னான். அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு இவன் படிய வைக்கிறான். ஆகவே தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே சேவை செய்வாயாக, அப்பால் எப்போன்னு சொல்லி விரட்டு விட்டார். அதோடு அவன் போகல, திருப்பி வந்துட்டான். திருப்பி வந்து சொன்னான், உமக்கு அந்த உலகம் தானே வேணும். அவதான் இந்த உலகத்தை இழந்து போனான், உமக்கு மறுபடியும் அந்த உலகம் தானே வேணும். நீ சிலுவைக்கெல்லாம் போக வேண்டாம், ரத்தம் சிந்த வேண்டாம், நான் தாரேன் இந்த உலகத்தினுடைய எல்லா மகிமையிலையும் உமக்கு இலவசமாய் தருகிறேன். என் காலில் ஒரு முறை விழுந்து எந்திரிச்சிடும், ஒருத்தரும் இல்லை, இது வனாந்திரம். என் காலில் ஒரு முறை விழுந்து பணிந்து எழுந்து விடும் சொன்னான். கர்த்தர் சொன்னார், தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதிப்பாயா. பாருங்க, 3 நேரம் வந்து சோதனை பண்ணான். 3 நேரம் வசனத்தை வச்சு தான் அவனை விரட்டுனார்னு போட்டிருக்கு. பிசாசு ஓடி போனான். தேவதூதர் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அதற்கு அப்புறம்தான் அருமையான வல்லமையான ஊழியம் அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய முடிந்தது. அது வரைக்கும்
அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஊழியம் நடக்கவே இல்லை. அன்றிலிருந்து அருமையானவர்களே, பிசாசை வார்த்தையினாலே ஓட வைத்தார். பிசாசு ஏதோ பேரளவில் இருந்தானே ஒழிய மற்றபடி உண்மையிலேயே அவனை அப்பவே கர்த்தர் தோற்கடித்து விட்டார் என்பதை திட்டமாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே 3 முறை சோதனை கொண்டுதான், 3 முறையும் விசுவாசத்தை தான், கர்த்தருடைய வார்த்தையை தான் அவர் உபயோகித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி உபயோகித்தார்? வாயினால் அருமையானவர்களே, வசனத்தை உள்ளத்திலிருந்து சத்தமாக சொன்னார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரையே சேவிப்பாயாக. இன்னொன்று, தேவனாய கர்த்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக. எல்லாம் வசனம்தான். அதை தவிர நான் நிறுத்தி உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை தவிர வேற ஒரு வார்த்தை அவன்கிட்ட பேசலை. இன்னைக்கு சிலரை பார்த்தீங்கன்னா சாத்தான் அதை சொன்னான் இதை சொன்னான்னு சொல்லி அருமையானவர்களே மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்காங்க. அதை சொன்னான் இதை சொன்னான்னு ஒரு வார்த்தை அவர் திருப்பி பேசவில்லை. அவன் எதையோ அவர்கிட்ட வளரிட்டு இருந்தான். ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை அவனுக்கு திருப்பி பேசவில்லை. ஏனென்றால் ஒரு வார்த்தைக்கு அவன் தகுதியுள்ளவன் அல்ல என்பது அவருடைய கருத்து. தேவாதி தேவன் என்பது நாம் நினைக்கிறது போலல்ல, மகத்துவமானவர். அவருடைய பார்வையில் பிசாசு ஒன்றும் இல்லை. ஆகவே அவன் பேசுறதுக்கு அவனுக்கு ஒரு வார்த்தைக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்பதை கர்த்தர் புரிந்து கொண்டு அதோடு நிறுத்தி கொண்டார். அதோடு அவன் ஓடிவிட்டான். அருமையானவர்களே, இது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. தேவன் நாம் ஃபாலோ பண்ணும்படி சில மாதிரிகளை காண்பித்திருக்கிறார். அதுபடி நாம் செய்யும்போது நிச்சயமாக ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். விசுவாசம் அருமையானவர்களே, இந்த வசனத்தை நான் வாசிக்கவில்லை, நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். மக்களுக்கு இன்றைக்கு விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு செய்கிறதெல்லாம் வாய்க்கணும்னு இருக்குது. எது செய்கிறமோ எல்லாமே சக்ஸஸ் ஆகணும், ஒன்றும் தோற்று போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசை இருக்கிறது. ஆனால் இங்கே அதுக்கு ஒரு விதி இருக்கிறது. அருமையானவர்களே, அதை தூக்கி எரிஞ்சிட்டு நான் வந்து சக்ஸஸ் ஆக போகிறேன்னு சொன்னால் ஒரு நாள் நடக்க போகிறது இல்லை. ஏன்னா தேவாதி தேவன் அவர் சொல்லிவிட்டார். அவர் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, ஏதோ விசுவாசம் வேணுமேங்கிறதுக்காக பைபிள் கையில் எடுக்கிறது இல்லை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தரும் அவருடைய வேதம் ஒன்றுதான். ஒருத்தன் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் வேதத்தை நேசிக்காவிட்டால் உண்மையாக அவன் தேவன் நேசிக்கவில்லை. தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. ஆகவே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும், எவ்வளவு நேரம் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஃபுல் டைம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் யோசிக்கிறோம், வந்து யாரோ ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னால், அடேப்பா என்ன உழைப்பு, என்ன ஓட்டம்,
என்ன பிரயாசம், அது வரத்தான். கள்ள கள்ளத்தனம் பண்ணி ஓடி 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 அடுத்தவனை நாசம் பண்ணுறது தானே இந்த உலகத்தினுடைய ஒரு சிஸ்டமாக இருக்கிறது. இங்கே கர்த்தருடைய வழியில் கர்த்தர் சொல்கிறாரு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து எப்பெல்லாம் நேரம் கிடைக்கோ அப்பெல்லாம் வேதம்தான். அவ்விதமாய் ஒரு இருதயம் உள்ளவன் அவன் ஆசீர்வாதம் தேடி வருகிறது. அருமையானவர்களே, சபையார் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும், நீதிமான்கள் நன்றாக அறிய வேண்டும். மாடா உழைச்சி ஓடா தேஞ்சின்னு சொல்லுவாங்க. இங்கே மாடா உழைச்சி ஓடா தேயிற பிஸ்னஸ்லாம் ஒன்றுங்க கிடையாது. சர்வலோகத்தின் தேவனுடைய காருண்யம், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். கர்த்தருடைய கிருபை பாருங்கள், இந்த மதுரை பூராவும் சேர்ந்து செய்ய முடியாத ஒரு வேலையை தேவனுடைய கிருபை ஒரு சுடகு போடுறதுக்குள்ள செய்து முடித்துவிடும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். பரீட்சை எழுதினாலும் சரி, வேற ஏதோ இன்டர்வியூக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எந்த பிரயாசமாக இருந்தாலும் சரி, அருமையான ஜெயம் கொடுக்கிறது தேவன். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். குதிரை ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும், படிக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், எல்லாம் முயற்சி பண்ண வேண்டும். அதற்கு மத்தியில் உள்ளம் சொல்ல வேண்டும், தேவன் தேவன் அவர் இதை வாய்க்க செய்ய வேண்டும், அவர் இதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு ஜெபம் எப்போதும் உள்ளே இருந்து வர வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த சங்கீதத்தை எழுதினவன் யாருன்னு கேட்டால் தாவீது. அவன் சொல்கிறான் பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து. வேதம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு இருக்கிற வேதம் அவங்க கையில் இல்லை, இன்றைக்கு இருக்கிற அறிவு அந்த நாட்களில் இல்லை, இன்றைக்கு இருக்கிற ஞான வெளிச்சம் அந்த நாட்களில் இல்லை. ஆனால் அருமையானவர்களே, இது அவனுடைய சங்கீதம்தான், அவன் தான் எழுதி வச்சிருக்கிறான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும். பாருங்கள், தியானம் என்ற அந்த பதத்தினுடைய அர்த்தம் அசை போடுறது. தமிழில் அசை போடுறது, ஆடு மாடுகள்லாம் அசை போடுறது நான் பார்த்துருக்குறோம். இந்த ஆலயம் சின்னதாக இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு விருந்து போடுவோம். வருஷத்துக்கு ஒரு கிடா. ஒரு வருஷம் ஒருத்தர் சொன்னார், எங்கள் வீட்டில் ஒரு கிடா நிற்க, அதை கொண்டு வந்துடுறேன்னாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு 2 நாளுக்கு முன்னால் கொண்டு வந்து கட்டி போட்டார். அது பாருங்க, சும்மா நிட்டு இருக்கும், திடீர்னு வாய புஃப்னு அப்படியே வாயெல்லாம் அப்படியே பெருசாகும். நான் யோசித்தேன், ஐயோ ஆட்டுக்கு ஏதோ வியாதி வந்துருச்சு போல் இருக்க, ஆண்டவரே இன்னும் 2 நாள் அது நல்ல சுகமாக இருக்கணும், மக்கள் சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, இதுதான் ஆசைப்படுறது. பாருங்கள், இத்தனை வயசாகியும் இந்த அறிவு இல்லை, இதுதான் ஆசைப்படுறது. வெறும் புல்லை எடுத்து வேக வேகமாக ஆளு உள்ளே தள்ளிடுது, அது முதல் வயிற்றுக்குள்ளே போகிறது, எந்த மாற்றமும் ஏற்படவே இல்லை. வெளியே இருந்த புல் உள்ள இப்போ அதே புல்லாத்தான் இருக்குது. 2வது வயிற்றுக்கு போகிறது, 3வது வயிற்றுக்கு போகிறது, 4வது வயிற்றுக்கு போகும்போது தான்
அது அதனுடைய இரத்தமாய் தசையாய உண்மையானே அது மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு விதி இருக்குது. நான் நேரே 4வது வயதுக்குள்ளே போயிடுவேன் அப்படின்னா நீ போகிறதும் இல்லை, நீ வளர போகிறதும் இல்லை. ஆகவே ஆசீர்வாதம், பாக்கியம் இது வாழ்க்கையிலே வர வேண்டுமானால் இது முதல் வயதுக்குள்ளே போய் 2க்கு போய் 3க்கு போய் 4க்கு போய் ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் அங்கே நடக்க வேண்டியிருக்கு. வசனத்தை அருமையாக வாசிக்கிறோம், காது வழியா கேட்குறோம். அதற்குள்ளே இருக்கிற விசுவாசம் அருமையானவர்களே அற்புத விதமாக நம்முடைய ஆவிக்குள்ளே மறுபடியும் பிறந்த ஆவிக்குள்ளே விசுவாசமாக அது மாறுகிறது. விசுவாசத்தோடு ஒப்பிடும் பொழுது இந்த உலகம் ஒன்றுமே கிடையாது என்பதை முதலாவது நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் முழுவதையும் தராசில் ஒரு தட்டில் வச்சாலும் இந்த கொஞ்சம் விசுவாசத்தை வச்சா, அதனால தான் அடிக்கடி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கடுகளவு விசுவாசம் மலையை பெயர்த்தி சமுத்திரத்துக்குள்ளே தள்ளிவிடும். கடுகளவு விசுவாசம். தேவன் மகா பெரியவர், அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, அவர் பாருங்கள் வைத்திருக்கிற இந்த விசுவாசம் இது பெரியது என்பதை நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆகவே பெரிய காரியம் நடக்க வேண்டுமானால் கொஞ்சம் விசுவாசம் உள்ள சேகரிக்கப்பட்டால் போதும். இப்போ அதை வாயினாலே அருமையான இயேசு அறிக்கையிட்டது போல இந்த மலையே வேரோடு பிடுங்குண்டு சமுத்திரத்துக்குள்ள நடப்படு. இந்த பிரச்சனையை இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறேன், விரட்டுகிறேன், மிதிக்கிறேன், ஓடு இராத அவ்விதமாய் அருமையானவர்களே பேச பழக வேண்டும். எப்போதும் பாருங்கள், விசுவாசி ஒரு வாயாடியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உலகத்தான் வாயாடிட்டு தான் இருக்கிறான். அவன் உலக வாயாடுறான், 24 மணி நேரம் வாயாடுறான். கடைசியில் வாழ்க்கை பார்த்தா பூஜ்யமாக இருக்கு. நாம் அவன் அருமையான எப்போதும் தேவனோடு பேசுகிறவர்கள், பிசாசோடு பேசுகிறவர்கள், நமக்கு நாமே பேசுகிறவர்கள், மற்றவர்களோடு பேசுகிறவர்கள். என்ன பேசுகிறவர்கள்? அருமையானவர்களே, விசுவாசத்தை பற்றி பேசுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை பற்றி பேசுகிறவர்கள், தேவனை பற்றி பேசுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களாய் அருமையானவர்களே இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை அருமையானவர்களே எல்லாம் வாய்க்கும் என்பதை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த தாவீது பாருங்க, அவன் ராஜ குடும்பத்தில் பிறக்கிற, ராஜ குடும்பத்தில் பிறந்தா தான் ராஜாவா மாறலாம். அதாவது 1000ல் ஒரு பங்கு கூட அவன் ராஜாவாக வருவதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் கிடையாது. ஆனால் வந்துட்டான். ஏனென்றால் தேவன் எதையும் செய்யும் வல்லவர். அவரால் செய்ய முடியும். அவர் சொல்லிட்டார், நீ தான், உன் டேன் வருது, நீ ராஜா. அருமையானுடைய கவனியங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்தில் நல்ல உயர்வான திட்டங்களை மனதிலே வைத்து ராத்திரி போலாக அதை சிந்தித்து ராத்திரி போலாக அதை பேசி கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று விதமாக தீர்மானிப்போமானால் திட்டமாக அது அப்படியே நிறைவேறும். உலகத்தானு கூட நிறைவேறுது, திட்டமாக அது நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ ஜீவியம் அருமையான இந்த நேரம் உபவாசம் பண்ணுறதும் சாப்பிடாமல் கிடந்து கண்ணீரோடு மன்றாடுறதும் கிடையாது. அப்படியே ஜஸ்ட் ஷியர் வேஸ்ட்டு. நான் சொல்கிறேன், நேரம் பாழாய் போய்விட்டது. ஏனென்றால் கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எல்லா வேதனையிலையும், எல்லா பாதனையிலையும், எல்லா சொல்ல முடியாத ரோகங்களையும் எல்லாவற்றையும் அவர் தன்மேலே, மனிதனுக்கு வர வேண்டியதை தன்மேலே எடுத்து போட்டுக்கொண்டு அவர் பாடுபட்டு தண்டிக்கப்பட்டு
கிரயத்தை கொடுத்து முடிந்தது என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டார். இன்னைக்கு அழுது பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு சிரிக்கிறதா அழுகிறதா தெரியல பாருங்க. உலகத்தில் நடக்குது, ஜெபம் நடக்குது, அழுகை தவிர வேற எதுவுமே கிடையாது. பிரசங்கியார் முதற்கொண்டு எல்லாமே அருமையானே என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்கிற வசனத்தின் கீழே வருகிறது. தேவனை குறித்த அறிவு, வேதத்தை குறித்த அறிவு நம்மை பெரியவர்களாக்கும். அருமையானுடைய ஆகவே சவுல் இருக்கிறானே, அவன் எல்லார காட்டிலும் உயரமானவன். ராஜாங்கிறதுக்கு எல்லா தகுதியும் அவனுக்கு இருந்தது. அவன் முழங்கால் வந்து ஒன்னோடு ஒன்று மோதுதுன்னு போட்டிருக்கு பைபிளில். கோலியாத்தை பார்த்து நடுங்கிறான் பாருங்க. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த தாவீது சொல்கிறான், நான் போகிறேன், என்னை விடுங்க, நான் இருக்கேன். கரடியை இன்றைக்கி பிடிச்சி பிச்சு தூளாக்கினேன், சிங்கத்தை தூளாக்கினேன், நான் செய்யல. என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற தேவன் யெகோவா அவர் செய்தார். அவைகளை பித்தெறிந்த தேவன் இந்த கோலியாத்தை அவ்விதமாக ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். எப்படி செய்வார் என்று அவருடைய மனதில் கேள்வியில் இருந்திருக்கலாம். எப்படி இவனை ஜெயிக்க போகிறான்னு. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், தேவன் எப்படியும் செய்வார். அப்படி அவன் கவனியங்கள் வெகு லேசாக ஒரு கவன்களை வச்சு அவனை வீழ்த்தி விட்டான். கோலியாத் மூங்கொப்பர விழுந்தான் என்று சத்திய வேதம் சொல்கிறது. அத்தனைக்கும் காரணம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் தாவீது. அவன் பாக்கியவான். அவன் செய்கிறதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். இந்த மன உறுதியோடு தான் கோலியாத்தை நோக்கி ஓடுறான்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. இப்படி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. கோலியாத்தை நோக்கி ஓடுறான். கோலியாத்து அவன் நிச்சயம் ஜெயித்துருவோன்னு சொல்லி அப்படியே அசைஞ்சு வந்துட்டுருக்கான். இவன் வந்து வேகமாக ஓடுறான். என் தேவனுடைய வார்த்தை விசுவாசம் கூட இருக்கிறான். எந்த விதத்தில் செய்ய போகிறாரோ வந்து இவனை வீழ்த்த போகிறாருங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போட அவன் ஓடுறான். அவன் எதிர்பார்த்தபடி அவனுக்கு கிடைத்தது. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கும்படி அதனால்தான் இந்த காரியங்களில் ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறேன். சத்தியவேதத்திலே பிரியமாயிருங்கள், இரவும் போதுவதிலே தியானமாயிருங்கள். இந்த வாய் பேசட்டும், தேவனுடைய வார்த்தையை பேசட்டும். இது நீங்கள் கேட்கும்போது பைத்தியக்காரத்தனமாக தெரியலாம். ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னால் நான் அப்படி செய்ய ஆரம்பித்தேன். இந்த வாழ்க்கையிலே ஓரளவு அது பலித்திருக்கிறது. ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிறது. கனவிலும் காணாத காரியங்களை கர்த்தர் நடப்பித்திருக்கிறார். அருமையான நீதிமான்களே, ஆகவே தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்ற அந்த பதம் 4 முறை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. 4 முறை சத்தியவேதத்தில் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே பதம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒன்று 4 முறை அது எழுதப்பட்டிருக்குமானால் மிக முக்கியமான காரியம். கவனி, கத்த சொல்றாரு, கவனி கவனி கவனி, நல்ல கண்ணை விரிச்சு பாரு, கத்தட்டு கேளு, என்னன்னு கேளு, உன்னை அவ்விதமாக மாற்றுவார். விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசி என்னுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், பேர் விசுவாசி, ஆனால் வாழ்க்கையிலே இந்த தடுமாற்றம்,
அருமையான இந்த விசுவாசத்திலே தடுமாற்றம் கலந்து அவ்விதமாய் போய்க்கொண்டே இருக்கிறது. அவை ஜெயிக்க முடியாதபடி ஏதோ வண்டியை ஓட்டிட்டு போகிறோங்கிற ரீதியில் அவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுறது, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அது மாத்திரமல்ல, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிசாசானவன் எண்ணத்தையும் கொண்டு வரட்டும், எண்ணம் என்ன கொண்டு வந்தாலும் சரிதான். அருமையானவர்களே, ஜெயம் நம்முடையது. லாஸ்டர் வீட்டில் அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகமில்லாமல் இருக்கான்னு தெரியும். நேசிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. கூட 2 நாள் இருக்காரு, மொத்தம் 4 நாள் ஆகுது. என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், இது லாஸ்டர் பிரச்சனை இல்லை, மரியாள் பிரச்சனை இல்லை, மார்த்தாள் பிரச்சனை இல்லை. இது பிசாசுக்கும் தேவனுக்கும் உள்ள பிரச்சனை. நீ பெருசா நான் பெருசா பார்ப்போம். நீ கொல்லு, நான் ரவை, நான் ரட்டும் பார்க்கலாம், நான் எழுப்பி விடுறேன். அருமையானவர்களே, இவ்விதமான ஒரு காரியம் நம்ம சூழ்ந்திருக்கிறது. இதுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடைசியிலே எப்படி ஜெயித்தார்? வாயத்தான் வைக்கிறாரு, லாசருவே வெளியே வா. பாருங்கள், வாய் வைக்கிறார், வெளியே வந்து நிற்கான். உங்களுடைய வாய்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்திய வேத்துக்கென்று அருமையான வேறு பெரியுங்கள். அதனால் தான் அந்த தாவீது சொன்னான், சத்திய வசனம் என் வாயிலிருந்து பிரியாதிருப்பதாக. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும். அருமையானவர்களே, அவ்விதமாய் வாழ்க்கையை சீர்படுத்துவீர்களானால் வெற்றி உங்களுடையது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விசுவாசத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சத்தமா ஸ்தோத்திரிப்போம். ஜெபிக்கலாம். பரமபிதாவே, விசுவாசத்தை நீங்கள் தந்திருக்கபடினால் துதிக்கிறோம். ஒளித்து வைக்கவில்லை, மறைத்து வைக்கவில்லை. இவைகளை கர்த்தாவே நான் புரிந்து கொண்டு விசுவாசத்தை சேகரிக்க, உபயோகிக்க, செலவழிக்க, உலகத்தை மடங்கடிக்க, உலகத்தை ஜெயிக்க எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் பாடுகள் மூலமாக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி.